அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் இந்த ரவை பணியாரம் பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள், அப்படி போட்டோன்னே எலும்பி வரும். எலும்பி வந்தோடனே இன்னொரு இடத்துல ஊற்றணும். இது என்னென்னா, ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு மைதா மாவு, ரெண்டையும் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு போட்டு, கொஞ்சோண்டு சோடா உப்பும் போட்டு ஊற வச்சிடணும். நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊறினதுக்கப்புறம் திரும்ப அதை நல்லா ஊறினதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழத்தை அதில் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன்னா அப்புறம் கொஞ்சமாக ஜீனி போடணும். நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஜீனி வச்சுருக்கேன். அந்த இதை நான் போட்டுருவேன். இந்த பாருங்கள், இந்த வாழைப்பழம் போடுறதுனால நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கனிஞ்ச பழம் அதை கீழே எல்லாம் போட வேண்டாம். அந்த தோலை மாத்திரம் இது பண்ணிவிட்டு அதை போட்டு ஊற வச்சு போட்டோன்னா நான் ரவை பணியாரம் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா உருண்டையாக வரும் பாருங்கள். போட்டோன்னே எலும்பி அப்படியே வரும். திருப்பி போடணும். அந்த எண்ணெயை அது மேலே ஊற்றிட்டேன்னா நல்லா வெந்துடும். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.